இப்போ வந்துட்டு இந்த கோயில் எடுக்கிறோம். இதில் ஏதோ பண்ணுகிறேன். நான் பண்ணுகிறேன் மாடு குருன்னா எனக்கு என்ன அப்படின்னா ஆடு நான் தெரிஞ்சு எனக்கு கண்ணாடி போட்டு பாலாக்கோட்டை திண்டுக்கல்லாம் நாங்க தான். நான் தாடா பிலிப்ஸ் எடுத்துக்கோ. பேட்டா மாடு கண்ணாடி போடலாமா? வேணாம் இருடா டேஞ்சரஸ் சொந்த பண்ணலாமா? போனாமா ஒன்று கொஞ்சம் மாடை பார்த்துட்டு வாங்க. என்னப்பா வேணாவா? ஆல்ரெடி பைசன் இருக்குதுங்க அதனால அதுக்கு இங்கே பாருங்க வாசனை பாருங்க. சரி வாங்க போகலாம். அப்படியே ஒரு டூர் காமி வாங்கப்பா. நம்ம இவரே கூட்டு போறாரு வாங்க. இவரே வழி கம்மி. வா 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 போகலாம். வாடா Hey, slipper, outing for here. Everybody did here. Come here. Okay, let's போலாம். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நீங்கள் வாங்க சார். ஏய் நீங்கள் வாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. வரட்டா மாமே. கோயில்கிட்ட வந்துட்டோம். ஏய் இதுனா ரஜினி முருகன் பாட்டுற பட்டம் கண்ணாடி கேட்க நல்லா இருக்கும். என்னப்பா கோயில் தரிசனம் பண்ணியாச்சா? ஆக்சுவலி இங்கே இருக்கிற மவுண்டன் எப்படி இருந்தாக்கா கிராஃபிக்ஸ் தெரியல பார்க்கறது எப்படி தெரியல. நேரில் சீரியஸாக செம்மையாக இருந்தது. அவன் என்ன கோயில் பேர் மக்களுக்கு தெரியுதா? என்ன பேர்? புக்காபுரம். பேர் சொல்லுங்க. கொக்காபுரம் அம்மன் கோயில் அது ஓகே. ஸோ பலசாலி அவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம வழிகாட்டி விட்டா தெரியுமா அது வெளியே பேச என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணல வேண்டிங்க நீ ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஆக்சுவலி ஊட்டிக்கு போகிறோம். ஆக்சுவலி இவர் தான் கோயில் கட்டினாங்க தொட்டு வந்து நிற்கிறாரு. ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கிறானே எங்க கட்டி நேற்று தான் ஆச்சு. அதனால தான் நான் தான் இந்த சைட் பார்த்தாக்கா நம்ம வீடு வந்தாங்க கல் இல்லை ரோட்டுமா. இது சாயங்காலம் நேரத்தில் மிஸ்டெல்லாம் சொல்லிக்கணும். இந்த மாதிரி இயற்கை அளவோட பயங்கரமாக நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்துருக்கோம். கார்லேருந்து வரும்போது எப்படி தண்ணி நம்ம மவுண்டையில் வச்சுட்டு மோஸ்ட் 3 o'clock போகும் இல்லை அர்லி மார்னிங் போகும். இந்த டைமில் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் 3 o'clock மேலே வந்தால் ஒரு ஆரன் சவுண்டு கேட்குதா? ஒரு ஆரன் சவுண்ட் இல்லை ஒரு டிராஃபிக் சவுண்ட். அதுதான் வந்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் வந்துட்டு எப்படின்னாக்கா எங்கேயோ தொலைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? எங்கேயோ அந்த செகண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் வாங்க. ஆமாம் ஒரு டார்க் ரூமில் வந்தால் கூட ஒரு அதெல்லாம் நம்ம இப்போ ஒரு டிரைவரை பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? அங்கே எனக்கு அச்சுன்னு ஆரம்பிச்சுன்னு அப்படி இப்படின்னு வண்டி பாஸ் ஆகின்னு வந்தவொடனே இப்போ அந்த நாய்ஸஸ் எல்லாம் அப்படியே டக்குன்னு ஆமாம் எங்கேயோ அப்படியே அப்படி டக்குன்னு அது அந்த இதில் பண்ணுவார் அரையன் முன்னூற்றி கடவுள் பிரகாஷ் ஆச்சு அப்படின்னு ஒன்று அப்படியே டக்குன்னு. இப்போ நம்ம பேசுகிறதா கேட்குது அந்த கோயில் ஃபுல்லாக அப்படிங்குது. குருவி இது பறவை அப்போனா இது கோயில் ஏஜ் தான் அந்த மரத்துக்கும் இருக்கணும். என்னரா இந்த கோயில் ஏஜ் அந்த மரத்துக்கும் இருக்கும். ஏன் போய் சாமியார் ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. நான் அது அதான் நான் யோசிச்சேண்ணா கேட்கலான்னு இந்த கோயிலோட பாரம்பரியம் சொல்லுவான்னு. ஏன் போயிட்டு இருக்கிறோம்? இந்த கோயிலோட வரலாறு பற்றி கேட்கலான்னு யோசிச்சோம். அங்கே ஒருத்தர் பெரியவங்க கிட்ட போய் கேளுன்னாங்க.
எங்கள் பெரியவருக்கு போய் கேட்கலாம்னா அவங்க அங்கேயே போய் கேட்கலான்றாங்க. அது முன்னாடி ஏதோ சொல்லு, வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் அவங்க 2 பேர் எங்கே பயணத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அது நடப்பயணம். வரலாம் வாங்க. பண்ணிட்டாக்குறேன். என்னன்னு பாரு, மவுண்டன் எப்படி இருக்கு. ஃபுல் மேகம் கவர் எடுக்குது டாப்பில் நடுவில் தெரியுதா. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒன்றும் நல்லா தெரியும். வெளியூர்லேருந்து கல்யாணம் ஆகி நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். ஓகே. ஒரு விதமான ஆளை பார்த்துட்டு கேட்டாதான் அதோடைய அவன் தான் அந்த பூசாரி இதை கேட்டோம். அவர் பெரியவர் இங்கே இருக்குவாரு, அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னாரு. அவர் இல்லை, அவருக்கு கால் கேட்கணும் சொல்லி கால் கேட்க கேட்கறது அவருக்கு ஒன்றும் புரியாது. காலை கேட்கறது எங்கே இருக்காரு கண்ணம் தெரியாது. கொஞ்ச நேரம் தமிழும் தெரியாது, தமிழ் தெரியாது, கன்னட தான் பேசுவார். கன்னடாவா? ஓகே. ஆனால் அவருக்கு உண்மையிலே காது கேட்காது. நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் நீங்கள் கேட்குறது வேறு அவருக்கு அந்த மாதிரி இருக்குது. கோயில் கருத்துல எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப அந்த ஒரு வருஷம் மேலே இருக்குங்க. கோயில் வந்து யாருக்கு பாதி தேவை. இப்போ கல்யாணம் மட்டும் பாதி தான் தெரியும். எல்லாம் 100 வருஷம் மேலே இருக்கு யாருக்கு. அதான் இந்த மாதிரி வயசானவங்களை கேட்டால் தான் வீடியோகிராஃபர் விஷயம். எல்லாம் ஒன்னால அவங்க சொல்லபடி அவ்வளோதான்றாங்க கோவிலோட வரலாறு. ஆக்சுவலாக ஒருத்தரை கேட்க சொன்னார். அவர் வயசானவர், அவர் தமிழ் பேச மாட்டார், கன்னடா தான் பேசுகிறார். ஆனால் அவருக்கு காது கேட்காதான். இப்போ நம்ம எது கேட்டாலும் நம்ம வேறு பதில், நம்மக்கிட்ட கேட்குற ஆன்சர் வேறு இருக்கும், அவங்க பதில் சொல்கிறது வேறையாக இருக்கும். ஸோ அவங்க சொல்லேருந்து நீங்களே பார்த்துருக்கீங்க வீடியோவில். ஒரு 100 வருஷம் அதுக்கு மேலே கூட இருக்கலாம்ன்றாங்க. அவங்க வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கிக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. அதுதான் இந்த இது கோயிலோட இது. வசனகுடி ரோடுக்கு வந்திருக்கிறோம் மக்களே.